अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहू वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमत अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। इज़ क़ालत इम्राअतु इम्रान रब्बि इन्नी नज़रतु लका मा फ़ी बत्नी मुहर्ररन फ़तक़ब्बल मिन्नी इन्नका अंतस समीउल अलीम। फलम्मा बलगा माहु साया क़ाल या बुनय्या इन्नी अरा फ़िल मनामि अन्नी अज़बहुका फ़अंज़ुर माज़ा तरा क़ाल या अबति इफ़अल मा तु'मर सतजिदुनी इंशाअल्लाहु मिनस साबिरीन। वलतकुम मिनकुम उम्मतुन यदऊना इलल खैरि वयअमुरून बिल मारूफ वयन्हौना अनिल मुनकर वउलाइका हुमुल मुफ्लिहून। वमा कानल मुमिनून लियन्फिरू काफ़्फ़ा फलौला नफ़र मिन कुल्लि फ़िरक़तिन मिनहुम ताइफ़तुन लियतफ़क़्क़हू फ़िद्दीन वलियुन्ज़िरू क़ौमहुम इज़ा रजऊ इलैहिम लअल्लहुम यहज़रून। इन आयात का ये तर्जुमा है कि जब इमरान की एक औरत ने कहा, ऐ मेरे रब, இம்ரானுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண், என் இறைவா, என் வயிற்றில் உள்ளதை உனக்காக, அதாவது உன் பணிக்காக அர்ப்பணிக்க நான் நேர்ந்துள்ளேன். எனவே என்னிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே நன்கு கேட்பவனும் நன்கு அறிபவனும் ஆவாய் என்று கூறிய நேரத்தை நினைத்து பார்ப்பீராக. அவன் அவருடன் வேகமாக நடந்து செல்வதற்குரிய வயதை அடைந்த போது, என் அருமை மகனே, நான் உன்னை அறுப்பதை போன்று ஒரு கனவில் கண்டேன். எனவே அதனை பற்றி உன் கருத்து என்னவென்பதை நீ முடிவு செய் என்று அவர் கூறினார். அதற்கு, என் தந்தையே, உமக்கு கட்டளையிடப்பட்டவாறு நீர் செய்வீராக. அல்லாஹ் நாடினால் நீர் என்னை எனது நம்பிக்கையில் நிலைத்திருப்பவனாகவே காண்பீர் என்று அவர் கூறினார்.
மக்களை நன்மையின் பக்கம் அழைக்கவும் நல்லவற்றை போதித்து தீமையை தடுக்கவும் செய்யும் ஒரு கூட்டம் எப்போதும் உங்களிடையே இருந்து வர வேண்டும். அவர்களே வெற்றி பெறுவோர். நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு புறப்படுவது அவர்களால் முடியாததாகும். அவர்களின் ஜமாத்திலிருந்து ஒரு சாரார் மார்க்கத்தை முழுமையாக கற்கவும் அவர்களிடம் திரும்பி வந்து மார்க்கத்தை சரிவர பேணாமல் இருப்பது குறித்து அவர்களை எச்சரிக்கை செய்வதற்கும் அவர்கள் ஏன் புறப்பட்டிருக்க கூடாது? இவை சூரா ஆலி இம்ரான், சூரா தௌபா மற்றும் சூரத்து சாஃபாத் ஆகிய சூறாக்களின் வசனங்களாகும். இவற்றில் தாயின் விருப்பம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு வழங்கும் சரியான தர்பியத், பிள்ளைகளின் தியாக மனப்பான்மையை வளர்ப்பது மற்றும் அதற்காக ஆயத்தப்படுத்துவது, வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கான முக்கியத்துவம் மற்றும் பணி மற்றும் இவ்வனைத்தையும் செய்வதற்கான குறிக்கோள் யாது ஆகியவை இவ்வசனங்களில் கூறப்பட்டுள்ளன. முதல் வசனம் சூரா ஆல் இம்ரானின் 36வது வசனமாகும். இதில் ஒரு தாய் தனது குழந்தையை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கும் விருப்பத்தை தெரிவித்தது கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் தாலா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதில் துவாவும் உள்ளது. பிறகு சூரத்து சாஃபாத்தின் 103வது வசனத்தை ஓதினேன். இதில் ஒரு தந்தை தன் மகனை இறைவனுக்காக தியாகம் செய்வதற்காக மகனுக்கு கொடுத்த தர்பியத் மற்றும் மகன் இறைவனுக்காக எல்லா வகையான தியாகமும் செய்ய ஆயத்தமான கருத்தும் இதில் இருக்கிறது. தந்தை கொடுத்த தர்பியத்தானது மகனை இறைவனின் விருப்பத்துடன் இணைத்து விட்டது. மகன் தந்தையிடம், என் தந்தையே, எல்லா வகையான தியாகம் செய்வதிலும் நீர் என்னை ஆயத்தமான நிலையிலேயே காண்பீர். அது மட்டுமல்லாமல் பொறுமை மற்றும் உறுதிப்பாட்டில் உயர்ந்த முன்மாதிரியை நிலைநாட்டுபவனாகவே காண்பீர் என்று கூறினார். பிறகு சூரா ஆலி இம்ரானின் 105வது வசனத்தை நான் ஓதினேன். அதில் நன்மையை பரப்புவதும் பரப்புபவர்களும் மற்றும் தீமையிலிருந்து தடுப்பவர்களும் ஆகிய கூட்டத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் இவைதான் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதற்கான வழியாக அமைந்து ஒருவரை வெற்றி பெற செய்கிறது. இறுதியில் நான் சூரா தௌபாவின் 122வது வசனத்தை ஓதினேன். அதில் நன்மை தீமையை பிரித்தறிவதற்காக மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். மார்க்க அறிவு என்பது என்ன? அது இஸ்லாமிய ஷரியத் ஆகும். அது திருக்குரான் ஆகும். இறைவன் வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக மார்க்கம் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை நான் விரும்பியுள்ளோம் என்று கூறுகின்றான். எனவே இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்கு திருக்குரானை புரிந்து கொள்வது அவசியமாகும். இவ்வனைத்தையும் செய்வதற்கான குறிக்கோள் என்ன? இறைவன் கூறுகின்றான், இதனால் நீங்கள் உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுபவர்களாக வேண்டும். ஆக இக்கருத்தின் உரிமையை நிறைவேற்றுவதற்காகவே இக்காலகட்டத்தில் அல்லாஹ் தாலா ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அஹ்மதியா ஜமாத்தை தோற்றுவித்தான். இந்த ஜமாத்தில்தான் தாய்மார்கள் தமது குழந்தைகளை பிறப்பதற்கு முன்பே ரப்பி இன்னி நஸர்து லக மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி, என் இறைவா, என் வயிற்றில் உள்ளதை உலக ஆசாபாசங்களை விட்டு விலக்கியவாறு உனக்கு அர்ப்பணிக்கிறேன், நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்தவாறு உணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் இருக்கின்றார்கள் என்பதை காண முடிகிறது. இன்று நீங்கள் சற்று பார்வையிடுங்கள். அஹ்மதியா ஜமாத்தை சேர்ந்த தாய்மார்களை தவிர வேறு யாரும் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே தமது குழந்தைகளை இறைவனின் வழியில் தியாகம் செய்வதற்காக துவா செய்வதில்லை. இந்த உணர்வை கொண்ட தாய் இன்று அஹ்மதி தாயாகவே இருக்கின்றார்கள், வேறு எந்த தாயும் இல்லை. பாகிஸ்தானை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்தியாவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது ஆசியாவின் ஏதாவது ஒரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஐரோப்பாவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அமெரிக்காவை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் வசிப்பவராக இருந்தாலும் சரி, அல்லது பிற தீவு நாடுகளைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி,
ஒரு முக்கியமான குறிக்கோளுக்காக காலத்தின் ஹலீஃபாவிடம் அர்ப்பணித்து அதன் பிறகு அல்லாஹ் தாலாவிடம், எங்கள் இறைவா, எங்களுடைய இந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று அஹ்மதி தாய்மார்கள் துவா செய்கின்றனர். இவ்வாறு துவா செய்பவர் உலகத்தில் அஹ்மதி பெண்கள்தான் தென்படுகின்றார்கள். காலத்தின் ஹலீஃபா எங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரித்து விடக்கூடாதே என்ற கவலை அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த நிலை வேறு எங்கும் உருவாகவே முடியாது. இந்த உணர்வு வேறு எங்கும் உருவாக முடியாது. ஏனென்றால் ஹிலாஃபத்தின் நிழலின் கீழ் வாழ்கின்ற ஒரே ஜமாத் இதுவாகும். இந்த ஜமாத் இறைவன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரின் மூலமாக உருவாக்கியுள்ளான். இதோடு முடிந்துவிடவில்லை. ஜமாத்தே அஹ்மதியாவில் மட்டும்தான் தந்தையர்கள் தமது குழந்தைகளுக்கு சிறந்த தர்பியத் கொடுக்கின்றனர். அதன் விளைவாக அந்த குழந்தை வாலிப பருவத்தை அடையும் போது எல்லாவித தியாகங்களுக்காகவும் தயாராகி விடுகின்றான். இதன்படி அந்த குழந்தை, முதல் உடன்படிக்கை எனது பெற்றோர்களின் உடன்படிக்கையாகும், இரண்டாவது உடன்படிக்கை என்னுடையதாகும் என்று காலத்தின் ஹலீஃபாவுக்கு அந்த குழந்தை கடிதம் எழுதுகிறது. நீங்கள் தியாகம் செய்வதற்காக என்னை எங்கு வேண்டுமானாலும் அனுப்புங்கள், எப்போதும் என்னை பொறுமையாளனாகவும் உறுதிப்பாடு மிக்கவனாகவுமே காண்பீர்கள். மேலும் எங்களது தாய் தந்தையர்கள் செய்த உடன்படிக்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று கூறுகின்றனர். இந்த குழந்தைகளே முஹம்மதிய உம்மத்தின் விசுவாசம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களாவர். இவர்களே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்ற உரிமையை செலுத்துபவர்களாவர். பெற்றோரின் தர்பியத் மற்றும் அக்குழந்தையின் நல்ல இயல்பு ஆகியவை அல்லாஹுவுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்வது மற்றும் இறை அடியார்களின் உரிமையை செலுத்துவதற்கான உயர் தரத்தை கற்றுக் கொடுக்கும். அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய அறிவை பெறுவதற்கான ஆர்வமும் எழுகிறது. அவற்றை தமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் பக்கமும் கவனம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இஸ்லாத்தை பரப்புவது மற்றும் மனித குலத்திற்கு தொண்டாற்றுவதற்கான எழுச்சியும் உணர்வும் பிறந்துள்ளது. உயிருள்ள சமுதாயங்கள் மற்றும் முன்னேறுகின்ற ஜமாத்துகள் இந்த உணர்வு, இந்த சிந்தனை மற்றும் இந்த உடன்படிக்கைகளை பூர்த்தி செய்வதற்கான வாக்குறுதி ஆகியவற்றை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உணர்வுகளை பசுமையாக வைத்திருக்க எப்போதும் இந்த அம்சங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். எங்காவது சோம்பேறித்தனம் உருவாகினால் அவற்றை போக்குவதற்காக லாயிஹே அமல், அதாவது வழிமுறைகளை உருவாக்குகிறது. இறைவனின் கட்டளையை அவ்வப்போது நினைவூட்டி கொண்டிருப்பதே ஹிலாஃபத்தின் பணியாகும். காரணம், ஜமாத் முன்னேற்றத்தின் வேகம் ஒருபோதும் குறையக்கூடாது. அல்லாஹ் தாலாவின் தூது செய்தியை உலகில் பரப்புவதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக குழு தயாராகி கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகள் நிலத்தை பசுமையாக வைத்திருப்பதை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக மார்க்க தொண்டு செய்பவர்களின் கூட்டம் ஆன்மீக பசுமைக்கு காரணமாக அமையும். வயல்களில் டியூப்வெல் அல்லது ஆறுகள் மூலமாக பாசனம் செய்யப்படும் இடங்களில் உள்ள விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும். அதாவது ஒரு வயலுக்கு முழுமையாக நீர் பாய்ச்சி முடிப்பதற்குள் தண்ணீர் நின்றுவிட்டால் பிறகு மறுபடியும் முதலில் இருந்து முழு வயலுக்கும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது வரும். இதனால் நேரம் வீணாவதுடன் தண்ணீரும் வீணாகிறது. இது போன்றே சீர்திருத்தம் மற்றும் கொள்கையை பரப்பும் பணிகளுக்காக தொடர்ச்சியான முயற்சி இல்லை என்றால், அல்லது தொடர்ச்சியாக முயற்சி செய்பவர்கள் இல்லை என்றால், விட்டு தண்ணீர் பாய்ச்சப்பட்டால், தூது செய்தி விட்டு சென்று சேர்ந்தால், விட்டு முயற்சி செய்தால் அது முழுமை பெறுவதை தாமதப்படுத்தி விடுகிறது. இதனால் தர்பியத் மற்றும் தப்லீகின் பணிகளில் தடைகள் ஏற்படுகின்றன. எனவே அல்லாஹ் தாலா கூறுகின்றான், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு கூட்டம் எல்லா நேரமும் தயாராக இருக்க வேண்டும். இது இறைவனின் தூது செய்தியை கொண்டு சேர்க்கும் வேகத்தை குறைய விடாமல் வைத்திருக்கும். எனவே நான் மீண்டும் இந்த விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ்
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வக்ஃபே நௌ திட்டத்தை தொடங்கினார்கள். மார்க்கத்திற்கு தொண்டு செய்வதற்காக என் நேரமும் ஒரு கூட்டம் தயாராக இருக்கும் என்ற எண்ணத்தோடும் துவாவோடும் இதை ஆரம்பித்தார்கள். இந்த நீரோட்டம் ஒருபோதும் தடைபெறாது. ஜமாத்தின் நூட்களை மொழிபெயர்ப்பவர்களும் எப்போதும் ஜமாத்தில் இருப்பர். தப்லீக் மற்றும் தர்பியத்தின் பணிகளை மேற்கொள்பவர்களும் பெரும் எண்ணிக்கையில் இருப்பர். மேலும் ஜமாத் அமைப்பை நடத்தும் பிற துறைகளுக்கும் வாக்ஃபீன்களின் கூட்டம் எப்போதும் இருந்து வருவர். ஆகவே இதை எப்போதும் நமது கவனத்தில் கொள்வது அவசியமாகும். பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை அர்ப்பணித்த பிறகு தமது கடமைகளிலிருந்து விலகிவிடக்கூடாது. குழந்தைகளை வக்ஃபு செய்வதற்கான உணர்வு உருவாவது சந்தேகமின்றி போற்றத்தக்க ஒன்றாகும். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வக்ஃபே நௌ திட்டத்தில் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் வருகின்றன. ஆனால் இந்த விண்ணப்பங்களை கொடுத்த பிறகு தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரின் பொறுப்பும் அதிகமாகிவிடுகிறது. உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுகின்ற இந்த முக்கிய குறிக்கோளுக்காக குழந்தைகளை தயார் செய்வதற்காக முதலில் பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளுக்கு தமது நேரத்தை ஒதுக்கி உயர்ந்த முன்மாதிரியை நிலைநாட்டி முதலில் அவர்களை இறைவனுடன் தொடர்புடையவர்களாக ஆக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஜமாத் அமைப்பின் முக்கியத்துவம் இதற்காக எல்லா தியாகமும் செய்ய தயாராவதற்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவ்வகையில் தர்பியத் செய்ய வேண்டும். இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவர்களுக்கு ஏற்படவே கூடாது. விபரம் தெரியும் பருவத்தை அடைந்த பின் குழந்தைகள் வக்ஃபே நௌ அல்லது ஜமாத்தின் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போது அவர்கள் மார்க்கத்திற்காக மட்டுமே தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்களது மனங்களில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். உங்களது வாழ்க்கையின் குறிக்கோள் மார்க்க கல்வியை பயில்வதாகும் என்பதை அதிகமாக குழந்தைகளின் மனதில் பதிய வைக்க வேண்டும். வக்ஃபே நௌ குழந்தைகளின் மனங்களில் இதை பதிய வைக்க வேண்டும். மார்க்க கல்வியை பயில்வதற்கு ஜமாத்தின் கல்வி துறைகளில் சேர்வது அவசியமாகும். ஜாமியா அஹ்மதியாவில் சேர்பவர்களில் வக்ஃபே நௌ குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு முன்னால் இருக்கின்ற புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பாகிஸ்தானை தவிர முழு உலகிலும் இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவானதாகும். பாகிஸ்தானில் அல்லாஹ்வின் அருளால் 1033 வக்ஃபே நௌவை சேர்ந்த குழந்தைகள் ஜாமியா அஹ்மதியாவில் பயின்று வருகின்றார்கள். இந்தியாவிலிருந்து எனக்கு கிடைத்துள்ள தகவலின்படி 93 பேர் என்று வந்துள்ளது. இதில் வக்ஃபே நௌ பிரிவுக்கு தவறு ஏற்பட்டுள்ளது என்று நினைக்கின்றேன். இதைவிட அதிகமாக இருக்க வேண்டும். இதில் தவறு இருந்தால் இந்தியாவின் வக்ஃபே நௌ பிரிவு இப்போது இந்தியாவில் வக்ஃபே நௌவை சேர்ந்த எத்தனை மாணவர்கள் ஜாமியா அஹ்மதியாவில் பயின்று வருகிறார்கள் என்று தகவல் தரவும். ஜெர்மனியில் 70 பேர் என்று ரிப்போர்ட் வந்துள்ளது. இது கடந்த வருடத்தின் அறிக்கையாகும். இப்போது இங்கு 80க்கும் அதிகமாகிவிட்டது. இதில் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குழந்தைகளும் உள்ளனர். ஜெர்மனியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல. கனடாவின் ஜாமியா அஹ்மதியாவில் 55 பேர் உள்ளனர். இதில் கொஞ்சம் எண்ணிக்கை இப்போது அதிகமாகி இருக்கலாம். இதில் அமெரிக்காவை சேர்ந்த பிள்ளைகளும் உள்ளனர். யூகேவின் ஜாமியாவில் கடந்த ஆண்டு ரிப்போர்ட்டில் 120 பேர் இருந்தனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்போது இதில் 10 அல்லது 15 பேர் அதிகமாகி இருக்கலாம். இங்கும் ஐரோப்பாவின் பிற நாடுகளிலிருந்தும் குழந்தைகள் வருகின்றன. கானாவில் 12 பேர். ஷாஹித் பட்டம் படிப்பதற்காக புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஜாமியாவில் உள்ள எண்ணிக்கை இந்த 12 பேர் ஆவர். பங்களாதேஷில் 23 பேர். இவ்வாறு வக்ஃபே நௌ அலுவலகத்திற்கு தெரிந்தவரை மொத்த எண்ணிக்கை 1400 ஆகும். ஆனால் முழு உலகத்திலும் உள்ள வக்ஃபே நௌ ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 28,000 நெருங்கிவிட்டது. நம் முன்னால் முழு உலகின் செயற்களமும் உள்ளது. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் தீவு நாடுகள் ஆகிய எல்லா இடங்களுக்கும் நாம் சென்று சேர வேண்டும்.
நாம் எல்லா கண்டங்களில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளில் மட்டுமல்ல, எல்லா நகரங்களில் மட்டுமல்ல, எல்லா ஊர்களுக்கும் செல்ல வேண்டும். உலகத்தின் ஒவ்வொரு நபர் வரைக்கும் இஸ்லாத்தின் அழகிய போதனையை கொண்டு சேர்க்க வேண்டும். இதற்காக ஒரு சில முபல்லிகள் பணியை முழுமையாக செய்துவிட முடியாது. குழந்தைகளுக்கு அவர்களின் குழந்தை பருவத்தில் தாம் வக்ஃபே நௌவில் இருப்பதற்கான மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஐரோப்பிய சமூகத்தில் சூழ்நிலையில் பெற்றோர்கள் சரியாக கவனம் செலுத்தாததன் காரணமாக, உலகியல் கல்வியினால் அதிகம் பாதிப்புக்கு ஆளான காரணத்தினால், அல்லது தமது நண்பர்களின் கூட்டங்களில் அமர்வதன் காரணமாக ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்து படிப்பதற்கு பதிலாக பிற பாடங்களை படிப்பதன் பக்கம் கவனம் அதிகமாக இருக்கின்றது. சிலர் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஜாமியாவில் சேருவேன் என்று கூறுகின்றனர். ஆனால் செகண்டரி ஸ்கூல் தேர்ச்சி பெற்றதும் அவர்களின் முன்னுரிமைகள் மாறிவிடுகின்றன. சில குழந்தைகள் மிகவும் புத்தி கூர்மை கொண்டவர்களாக உள்ளனர். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் அறியப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சில பாடங்களில் அசாதாரணமான ஆர்வம் இருக்கும். உதாரணமாக அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் இருக்கும். அதில் அவர்களது மூளை நன்றாக வேலை செய்யும். அவர்களை கண்டிப்பாக அந்த பாடங்களை படிக்க சேர்த்துவிட வேண்டும். ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் கூட்டத்தோடு கூட்டமாக செகண்டரி ஸ்கூல் முடித்த பிறகு தமது பாடங்களை தேர்வு செய்கின்றனர். பெரும்பாலான குழந்தைகள் என்னை சந்திக்கின்றனர். அப்போது நான் அவர்களிடம் கேட்கின்றேன், அவர்கள் 10ஆம் வகுப்பில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இது கிரேட் என்று அழைக்கப்படுகின்றது. 10வது அல்லது GCSE வரை அவர்களது மூளையில் எதுவும் இருப்பதில்லை. அடுத்து நாம் என்ன பாடம் எடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே பெற்றோர்களின் தர்பியத் இந்த வகையில் இருக்க வேண்டும். அதாவது தொடக்கத்தில் அவர்களது மனதில் நான் ஒரு வக்ஃபே நௌ சிறுவனாவேன், என்னுடைய அனைத்துமே ஜமாத்தை சேர்ந்ததாகும் என்று பதிய வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த குழந்தைகள் சரியான வக்ஃபின் சிந்தனையுடன் வேலை செய்வார்கள். அவர்களிடம் எந்த பாடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் மேலிடத்தில் ஜமாத்தில் இருந்து வழிகாட்டலை பெற வேண்டும் என்பதன் பக்கம் கவனம் ஏற்படும். நான் கூறியது போன்று இப்போது ஜமாத்தே அஹ்மதியாவில் மட்டுமே தமது குழந்தைகளை ஒரு குறிப்பான உணர்வுடன் அர்ப்பணிக்கின்ற பெற்றோர்கள் உள்ளனர். அவர்கள் ஒரு குறிப்பான உணர்வுடன் தர்பியத் கொடுக்கின்றனர். குழந்தைகள் ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடியவர்களாகவும் வக்ஃபின் ரூஹை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும் என உணர்வுடன் தர்பியத் கொடுக்கின்றார்கள். ஆனால் வக்ஃபே நௌவில் அனுப்புகின்ற பெற்றோர்களில் பெரும்பாலார் இவ்வாறு தர்பியத்தில் குறிப்பாக கவனம் செலுத்துகின்றார்கள் என்று நாம் கூற முடியாது. எனவே தம் குழந்தைகளை வக்ஃபே நௌவில் அனுப்புகின்ற பெற்றோர்கள் இந்த அன்பளிப்பை ஜமாத்திற்கு கொடுப்பதில் தமது உரிமையை எந்த அளவு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு இந்த அன்பளிப்பை அலங்கரிக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு அழகுபடுத்தி ஜமாத்திற்கு வழங்குகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்கள் தமது கடமைகளை எந்த அளவிற்கு நிறைவேற்றுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். எல்லாவித சுதந்திரமும் இருக்கின்ற இந்நாடுகளில் வாழ்ந்து வரும் நிலையில் மிகவும் அதிகமாக குழந்தைகளை கண்காணிப்பது அவசியமாகும். அதே போன்று ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் ஏழை நாடுகளிலும் குழந்தைகளை வக்ஃபு செய்த பிறகு கவனமற்றவர்களாக இருந்துவிடக்கூடாது. மாறாக தாய் தந்தை ஆகிய இருவரும் குறிப்பாக முயற்சி செய்வது அவர்களின் கடமையாகும். 12-13 வயது அடைந்துவிட்ட வக்ஃபே நௌ பிள்ளைகளுக்கும் நான் கூறுகின்றேன், நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள். உங்களது முக்கியத்துவத்தை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் வக்ஃபே நௌ ஆவீர்கள் என்று மட்டும் மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. உங்களது குறிக்கோளை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் உங்களது முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்பதன் பக்கம் கவனம் ஏற்படும். 15 வயது அடைந்த பையன்களும் பெண் பிள்ளைகளும் தமது பொறுப்புகளை பற்றி மிகவும் அதிகமாக உணர்ந்திருக்க வேண்டும்.
நான் ஓதிய வசனத்தில் பெற்றோர் மட்டுமோ அல்லது ஜமாத் அமைப்பின் விருப்பம் மட்டுமோ அல்லது ஒரு சில மக்களின் விருப்பமோ பொறுப்பு பற்றியோ மட்டும் எடுத்து கூறப்படவில்லை. மாறாக குழந்தைகளுக்கும் கவனமூட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வக்ஃபேனோ குழந்தையிடமும் உருவாக வேண்டிய முதல் அம்சம் இந்த வசனத்தின் ஒளியில் நான் எடுத்து கூறுகின்றேன். இக்குழந்தை பிறப்பதற்கு முன் அதன் தாய் ஒரு மாபெரும் குறிக்கோளுக்காக அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தனது உள்ளத்தில் உருவாக்குகின்றாள். பிறகு அந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக மிகவும் பணிவுடன் துவாவும் செய்தாள். எனவே குழந்தைகள் தமது பெற்றோரின் இந்த விருப்பத்தை, ஏனென்றால் பிறகு தந்தையும் இந்த விருப்பத்தில் சேர்ந்து கொள்கின்றார், அவர்களின் விருப்பம் மற்றும் துவாவை மதித்தவாறு தம்மை அல்லாஹுக்காக நேர்ந்துவிடப்பட்டதற்கான உரிமையை நிறைவேற்ற தகுதியுடையவராக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நமது உள்ளத்தையும் மூளையையும் நமது சொல்லையும் செயலையும் அல்லாஹ் தாலாவின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆக்கிக்கொள்ளும் கவனம் இருந்தால்தான் இது நம்மால் முடியும். இரண்டாவது அம்சம், உங்கள் மீது உங்கள் பெற்றோரின் மாபெரும் கருணை உள்ளது. இந்த கருணை காட்டியதன் காரணமாக அவர்களுக்காக துவா செய்வதுடன் அல்லாஹ் தாலா அவர்கள் மீது கருணை காட்டுவானாக என்று துவா செய்வதுடன் அவர்கள் புறமிருந்து உங்களுடைய தர்பியத்திற்காக எடுத்து வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு அடிக்கும் உங்களது உள்ளத்தில் மதிப்பு இருக்க வேண்டும். எனது பெற்றோர்கள் தமது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள், நானும் அதில் அங்கமாக வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். அவர்களுடைய தர்பியத்தை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களின் வாக்குறுதி ஒருபோதும் முறிந்துவிடக்கூடாது. மார்க்கத்திற்கு உலகத்தை விட அதிக முன்னுரிமை வழங்குவதற்கான உடன்படிக்கையை எடுக்கும் அதிக உரிமை வக்ஃபேனோ குழந்தைகளுக்கு இருக்கின்றது. எல்லாரையும் விட அதிகமாகவும் எல்லாரையும் விட முதன்மையாகவும் நானே இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுபவன் ஆவேன் என்ற சிந்தனை வக்ஃபேனோ குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக எல்லா தியாகங்களும் செய்து பொறுமை மற்றும் உறுதிப்பாட்டை காட்டுவேன் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் கடினமான சூழ்நிலை வந்தாலும் நான் எல்லா நிலையிலும் எனது வக்ஃபிற்கான வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். எந்தவித உலக இச்சையும் எனது வக்ஃபிற்கான வாக்குறுதியில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தாது. இப்போது அல்லாஹ் தாலா ஜமாத்தின் மீது மிகவும் அதிகமாக கருணையும் அருளும் புரிந்து கொண்டிருக்கின்றான். இரண்டாவது ஹிலாஃபத்தின் காலகட்டத்தில் சில வருடங்கள் மிக அதிகமான பொருளாதார சிக்கல் ஏற்பட்டன. இதனால் ஜமாத்தின் பல ஊழியர்களுக்கு அவர்களின் அடிப்படை சம்பளத்தை கூட கொடுக்க முடியாமல் போனது. அவ்வாறே தொடக்கத்தில் ஹிஜ்ரத்திற்கு பிறகு ரப்வாவிலும் இவ்வாறான நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அக்காலகட்டத்தில் வாழ்க்கையை அர்ப்பணித்த நபர்கள் ஒருபோதும் நாவினால் புகார் கூறியது கிடையாது, தமது பணிகளில் பின்தங்கியது கிடையாது. இது பழைய காலத்து சம்பவமாகும். 70-80களில் ஆப்பிரிக்காவிலும் சில நாடுகளில் இவ்வாறு சூழ்நிலை இருந்தது. அங்கு பணிபுரிந்தவர்கள் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்து வந்தார்கள். ஜமாத் கொடுக்கின்ற சம்பளம் அதிகபட்சமாக 15-20 நாட்களில் முடிந்துவிடும். உள்ளூரின் வாக்ஃபீன்கள் ஒரு நேரம் மட்டும் மிகவும் சிரமப்பட்டு சாப்பிட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் தமது வக்ஃபுக்குரிய வாக்குறுதியை எப்போதும் நிறைவேற்றியே வந்துள்ளார்கள். தப்லீகின் பணிகளில் ஒருபோதும் தடைப்பட்டது கிடையாது. நான்காவது அம்சம், நீங்கள் உங்களை நன்மையை ஏவி தீமையிலிருந்து தடுப்பவர்களின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ற சிந்தனையை உயர்த்த வேண்டும். மேலும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உங்களது நல்லொழுக்கத்தின் உயர்ந்த முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டும். இவ்வாறு நல்லொழுக்கத்தின் உயர்ந்த முன்மாதிரி நிலைநாட்டப்பட்டால் நன்மைகள் தாமாகவே நடைபெற்றுவிடும். தீமைகளை விட்டு நீங்கள் உங்களை தடுப்பவர்களாகவும் திகழ்வீர்கள். இவ்வாறான முன்மாதிரியின் பக்கம் மக்களுடைய கவனம் தாமாகவே ஈர்க்கப்படும்.
மக்களுடைய பார்வை உங்கள் மீது படும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே உங்களிடம் இந்த உணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும். இத்துடன் முயற்சியும் இருக்க வேண்டும். 5வது அம்சம், நன்மைகள் மற்றும் தீமைகளை பிரித்தறிவதற்காக திருக்குரானையும் ஹதீஸையும் புரிகின்ற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூட்களையும் பிரசுரங்களையும் வாசிக்க வேண்டும். உங்களது மார்க்க அறிவை வளர்த்து கொள்வதற்காக எந்நேரமும் முயற்சி செய்து வருதல் வேண்டும். ஜாமியா அஹ்மதியாவில் கல்வி பயில்கின்ற பையன்களுக்கு மார்க்க அறிவு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அங்கிருந்து தேர்ச்சி பெற்ற பிறகு எனது அறிவு முழுமையாக வளர்ந்துவிட்டது என்று நினைத்துவிடக் கூடாது. மாறாக அறிவை எப்போதும் வளர்த்து வர முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்தில் ஆழமாக சிந்திப்பது புதிதாக அறிவு பெறும்போதுதான் பலன் தருகிறது. அதற்கு புதிதாக தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அது பசுமையாக இருக்கும். ஜாமியாவில் பயில்கின்ற மாணவர்களும் தொடர்ச்சியாக இதன் பால் கவனம் செலுத்த வேண்டும். உலக கல்வி பயின்று வருகின்ற வக்ஃபே-நவ் குழந்தைகள் மார்க்க கல்வியை கற்க வேண்டியதன் அவசியம் இல்லை என்பது கிடையாது. நம்மிடம் இருக்கின்ற நூட்களை வாசிக்க வேண்டும். திருக்குரானின் மொழியாக்கம் மற்றும் அதன் விளக்க உரைகளை படிக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூட்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதை வாசிக்க வேண்டும். அல்லாஹ் தாலா கட்டளையிட்டுள்ள 6வது அம்சம் செயல்பூர்வமாக தப்லீக் களத்தில் இறங்குவதாகும். இதன் பக்கம் வக்ஃபே நவ்வில் சேர்ந்துள்ளவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். சில வாக்கிஃபாத்தே நவ், அதாவது வக்ஃபே நவ்வில் சேர்ந்துள்ள பெண்கள் எங்களுக்காக ஜாமியா இல்லை என்று புகார் கூறுகின்றார்கள். அதாவது மார்க்க கல்வி பயில முடியவில்லை என்கின்றார்கள். நான் முதலில் கூறியதற்கிணங்க நீங்கள் உங்கள் வட்டத்திற்குள் படிக்க வேண்டும். உங்கள் வட்டத்திற்குள் நீங்கள் தப்லீகின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இவ்வாறு தப்லீகின் பக்கம் கவனம் ஏற்படும் போது, சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது இன்னும் அதிகமாக நூட்களை வாசிப்பதன் பக்கம் கவனம் ஏற்படும். இவ்வாறு மார்க்க அறிவை வளர்ப்பதற்கு தாமாகவே கவனம் ஏற்பட்டு கொண்டே செல்லும். எனவே தப்லீகிற்கான மைதானம் எல்லாருக்கும் திறந்தே இருக்கின்றது. இதில் வக்ஃபே நவ்வை சேர்ந்தவர்கள் களமிறங்குவது அவசியமாகும். இதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு பங்கெடுக்க வேண்டும். உலகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியின் கீழ் வராதவரை நான் ஓய மாட்டேன் என்று கூறி உறுதி கொள்ள வேண்டும். இந்த உணர்வும் எழுச்சியுமே மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்வதன் பக்கம் நம்மை கவனமுள்ளவர்களாக வைத்திருக்கும். இதனால் தப்லீகின் பால் கவனம் ஏற்படும். வக்ஃபே நவ்வை சேர்ந்தவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய 7வது அம்சம், அவர்கள் உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றும் பிரிவை சேர்ந்தவர்களாவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்களிடம் மார்க்க அறிவு இருக்கின்றது, உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் கிடைக்கின்றன. ஆனால் உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற உண்மையான ஆர்வம் இல்லை என்றால், மனித குலத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற வேதனை உள்ளத்தில் இல்லை என்றால், எந்த அளவிற்கு வேதனையுடன் கூடிய முயற்சி செய்ய வேண்டுமோ அதனை செய்ய முடியாது. மேலும் அதில் பரக்கத்தும் இல்லாமல் போய்விடும். எனவே அல்லாஹ் தாலாவின் தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக வேதனையுடைய ஒவ்வொரு உள்ளமும் தனது முயற்சியுடன் துவாவின் பக்கமும் கவனம் செலுத்துவது அவசியமாகும். வேதனையால் எழுகின்ற துவா நம்முடைய குறிக்கோளில் நம்மை வெற்றி பெறச் செய்யும். எனவே ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும், நமது துவாக்களின் வட்டம் நம்முடன் மட்டும் குறுகியதாக இருந்துவிடக்கூடாது. மாறாக அதன் அலைகள் எல்லா பக்கமும் வீசக்கூடியதாக தென்பட வேண்டும். இதனால் இறைவன் இன்று நமக்கு வழங்கிய அருளில் இருந்து யாரும் பேரிழந்தவர்களாக இருந்துவிடக்கூடாது. உண்மையான உணர்வு மற்றும் அனுதாபம் ஆகியவற்றால் நிறைந்த துவாக்கள் இன்றி நமது குறிக்கோளை நாம் அடைய முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு உண்மையான வக்ஃபே நவ் மற்றும் வாக்ஃபே ஜிந்தகியிடம் இந்த சிந்தனை தான் இருக்க வேண்டும். இது இல்லாமல் வெற்றிக்கான எதிர்பார்ப்பு வெறும் கற்பனையே ஆகும். இவை இல்லாமல் வக்ஃபே நவ் அல்லது வாக்ஃபே ஜிந்தகி என்பது வெறும் டைட்டில் மட்டுமே ஆகும். இதை தவிர இதற்கு வேறு எந்த மதிப்பும் கிடையாது. வெறும் டைட்டிலை மட்டும் பெறுவது நமது குறிக்கோள் அல்ல. தமது குழந்தைகளை இந்த தியாகத்திற்காக அர்ப்பணித்த பெற்றோர்களின் குறிக்கோளும் அது அல்ல. ஏற்கனவே நான் கூறியதற்கேற்ப பெற்றோர்களும் வாக்கிஃபீன்களும் தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவது அவசியமாகும். நான் மீண்டும் இதன் பக்கம் கவனமூட்ட விரும்புகின்றேன். உலகில் மார்க்கத்தை பரப்புவதற்காக மார்க்க அறிவை பெறுவது அவசியமாகும். இந்த அறிவு மார்க்க கல்வியை கற்பிப்பதையே குறிக்கோளாக கொண்டுள்ள துறைகளின் வாயிலாகவே கிடைக்க முடியும். இது ஜமாத்தே அஹ்மதியாவில் ஜாமியா அஹ்மதியா என்று அழைக்கப்படுகின்றது. இன்று அல்லாஹ்வின் அருளால் இந்த ஜாமியாக்கள் பாகிஸ்தான் அல்லது இந்தியாவில் மட்டும் இருக்கும் ஒன்றல்ல, மாறாக யூகேவிலும் உள்ளது. நான் முன்னதாக வாசித்த புள்ளி விபரத்தில் இந்த பட்டியல் உள்ளது. ஜெர்மனியிலும் உள்ளது, இந்தோனேஷியாவிலும் ஜாமியா அஹ்மதியா உள்ளது, கனடாவிலும் உள்ளது, கானாவிலும் உள்ளது. நான் ஏற்கனவே கூறியது போன்று கானாவில் ஷாஹித் படிப்பிற்காக புதிய ஜாமியா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முன்பு அங்கு ஜாமியா இருந்தது, ஆனால் அங்கு முஅல்லிம்கள் மட்டும் படித்து வெளிவந்தார்கள். 3 வருட கோர்ஸ் மட்டும் இருந்தது. இப்போது கானாவில் திறக்கப்பட்டுள்ள ஜாமியா ஷாஹித் படித்த முபல்லிகளை தயார் செய்யும். தற்போது முழு ஆப்பிரிக்க ஜமாத்துகளுக்காகவும் இந்த முபல்லிகள் தயாராவார்கள். இவ்வாறு வங்காளதேசத்திலும் ஜாமியா அஹ்மதியா உள்ளது. தப்லீகின் பணிகள் மிகவும் விசாலமானவையாகும். இவை முறைப்படி தர்பியத் பெற்ற முபல்லிகளால் மட்டுமே சிறந்த முறையில் நடைபெற முடியும். எனவே வக்ஃபே நவ்வை சேர்ந்தவர்களில் அதிக எண்ணிக்கை ஜாமியா அஹ்மதியாவிற்கு வர வேண்டும். நான் எடுத்து கூறிய புள்ளி விபரத்தின்படி பார்க்கும்போது வருங்காலத்தில், ஏன் இன்னும் சிறிது காலத்தில், இன்னும் பல வருடங்களுக்கு கூட எல்லா ஜமாத்துகளுக்கும் முபல்லிகளை நியமிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது என்று தெரிகிறது. முழு நேரத்தை அர்ப்பணிக்கும் முபல்லிகள் மற்றும் முஅல்லிம்கள் இல்லாதவரை புரட்சிகரமான மாற்றம் மற்றும் புரட்சிகரமான தப்லீக் திட்டங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றுவது மிகவும் கடினமான ஒன்றாகும். இப்போது உலகம் முழுவதிலிருந்தும் வக்ஃபே நவ் துறைக்கு ரிப்போர்ட் கிடைத்துள்ள இது 2012 ஜூலை மாதம் வரை உள்ள ரிப்போர்ட் ஆகும். இதன்படி 15 வயதிற்கு மேற்பட்ட வக்ஃபே நவ் ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை 25,000 ஆகும். இதில் ஆண்கள் 16,988 ஆகும். இவர்களில் பாகிஸ்தானின் வக்ஃபே நவ் 10,687 ஆகும். பாகிஸ்தானுக்கு பிறகு ஜெர்மனியில் அதிக எண்ணிக்கை உள்ளனர். 1,887 ஆண்களும் 1,155 பெண்களும் உள்ளனர். பிறகு இங்கிலாந்து, இங்கு 918 ஆண்கள், மொத்தம் 1,758 பேர் உள்ளனர். மீதம் 800க்கும் சற்று அதிகமாக பெண்கள் உள்ளனர். ஆனால் ஜாமியா அஹ்மதியாவுக்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை ஜெர்மனியிலும் யூகேவிலும் மிக குறைவாகவே உள்ளனர். இவ்விரண்டு ஜாமியாக்களிலும் ஐரோப்பாவின் பிற நாடுகளிலிருந்தும் மாணவர்கள் படிக்கின்றனர். இவ்வாறு இந்த எண்ணிக்கை இன்னும் குறைந்து விடுகிறது. அவ்வாறே அமெரிக்கா மற்றும் கனடாவின் ஜாமியாவிலும் எண்ணிக்கை மிக குறைவாகவே உள்ளது. ஜமாத்துகள், முபல்லிகள் மற்றும் முஅல்லிம்கள், முரப்பிகள் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கின்றன. எனவே நீங்கள் வக்ஃபே நவ்வை சேர்ந்தவர்களை ஜாமியாவில் கல்வி பயில்வதற்காக ஆயத்தப்படுத்துங்கள். கனடா மற்றும் அமெரிக்காவில் இப்போது 15 வயதிற்கும் மேற்பட்ட வக்ஃபே நவ்வை சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய 800 பேர் உள்ளனர். இவர்களை தயார் செய்தால் அடுத்த 2 வருடங்களில் ஜாமியாவில் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்த முடியும்.
முரப்பி அல்லது முபல்லிக்காக மட்டுமல்ல, மாறாக ஜாமியாவில் பயின்று மார்க்க அறிவை பெற்று ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூட்களை மொழிபெயர்ப்பதற்காகவும் இவர்களை உருவாக்கலாம். ஜாமியாவில் பயின்ற பிறகு இவர்களை பல்வேறு மொழிகளில் சிறப்பு படிப்பும் கற்பிக்கலாம். ஜாமியாவிற்கு வராதவர்களும் மொழிகளை கற்பதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஹசரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள், மொழிகளை கற்பவர்களுக்கு 3 மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, அவர்கள் தாய்மொழி தெரிந்திருக்க வேண்டும். 2வது உருது மொழி. 3வது அரபி மொழி தெரிந்திருக்க வேண்டும். திருக்குரான் ஓதுவதற்காகவும் அதன் விளக்க உரைகளை கற்பதற்காகவும் அரபி மொழி கற்பது அவசியமாகும். இன்னும் பல நூட்கள் உள்ளன. மொழியாக்கம் செய்யும் போது அரபி மொழி தெரியாத வரை திருக்குரானையும் சரியாக மொழிபெயர்க்க முடியாது. உருது மொழியை கற்பதன் முக்கியத்துவமும் இருக்கின்றது. இக்காலத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூட்களில் இருந்துதான் மார்க்க அறிவை பெற முடியும். ஏனென்றால் அவர்களின் விளக்க உரை, அவர்களின் நூட்கள் ஆகியவை மட்டுமே ஒரு களஞ்சியமாகும். இதுவே உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும். இதுவே இஸ்லாத்தின் சரியான போதனையை உலகிற்கு கொடுக்க முடியும். இதுவே திருக்குரானின் சரியான மற்றும் உண்மையான போதனையை உலகிற்கு கற்பிக்க முடியும். எனவே உருது மொழியை கற்றுக்கொள்ளாமல் சரியான முறையில் மொழியில் புலமை பெறுவது முடியாது. ஒரு காலம் இருந்தது, அப்போது மொழிபெயர்ப்பு பணிகளை செய்வதில் ஜமாத்தில் சிரமம் இருந்தது. இந்த சிரமம் இப்போதும் இருக்கின்றது. ஆனால் ஓரளவு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஜாமியாவின் மாணவர்களின் காரணமாக இந்த சிரமம் சற்று குறைந்துள்ளது. இதன்பால் கவனம் ஏற்பட்டுள்ளது. ஜாமியாவின் ஆய்வு கட்டுரைகளில் உருது மொழிபெயர்ப்பு பணிகள் செய்யப்படுகின்றன. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூட்களும் மொழிபெயர்க்கப்படுகின்றன. மாணவர்களின் சூப்பர்வைசர்கள் கூறுவதன்படி சிறந்த பணிகள் நடைபெறுகின்றன. எவ்வாறு இருந்தாலும் தரம் மிகவும் உயர்வாக இல்லாவிட்டாலும் இதை இன்னும் மெருகூட்டலாம். எப்படி இருந்தாலும் முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மாணவர்கள் ஒரு சிலர் தான் உள்ளனர். இவர்களுக்கு 2 அல்லது 4 நூட்கள் தான் கொடுக்கப்படுகின்றது. நமக்கு மொழி புலமை பெற்றவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் தேவை. இதன் பக்கம் வக்ஃபே நௌவை சேர்ந்தவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஜாமியா மாணவர்களை தவிர பிற மாணவர்கள் மொழிகளில் புலமை பெறுகின்றார்கள் என்றால் அவர்கள் நான் முன்னதாக கூறியதன்படி அவர்கள் உருது மற்றும் அரபி மொழி பயில வேண்டும். இதை செய்யாமல் மொழியின்பால் கவனம் செலுத்த வேண்டிய நோக்கம் நிறைவேறாது. சிலர் ஜாமியா அஹ்மதியாவின் மீது இங்கு கல்வி தரம் சரியில்லை என்று கூறி ஆட்சேபனை செய்கின்றார்கள். ஜெர்மனியில் மற்றும் சில இடங்களில் இங்கு கல்வித்தரம் சரியில்லை என்று ஆட்சேபனை செய்கின்றனர். இது முற்றிலும் வீணான ஆட்சேபனையாகும். ஆட்சேபனை செய்பவர்களின் கருத்து என்னவென்றால், ஜாமியாவிலிருந்து படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அரபி பேச தெரியவில்லை என்பதாகும், அல்லது அவர்களது பேச்சு திறன் அவ்வளவு சரியாக இல்லை என்று கூறுகின்றார்கள். மொழி புலமையை பொறுத்தவரை ஜாமியா அஹ்மதியாவில் பல்வேறு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மொழிகள் மட்டும் கற்பிக்கப்படுவதில்லை. பிற பல்கலைக்கழகங்களில் அல்லது பிற மதர்சாக்களில் கற்பிக்கப்படுகிறது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட பாடம் கற்பித்து அதில் சிறப்பான கவனம் செலுத்தப்படுகின்றது. இங்கு பல்வேறு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட மொழியின் பால் அதிக கவனம் இருக்கின்றது அல்லது மொழியை கற்பதன் பக்கம் அதிக கவனம் இருக்கின்றது என்று தெரிந்தால் அவரை அந்த மொழியில் ஸ்பெஷலைசேஷன் செய்ய வைக்கலாம். பிறகு அவர்களின் பேச்சு திறன் சரியில்லை என்ற புகாரும் விலகிவிடும். ஆனால் கல்வித்தரம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற பாடத்திட்டம் மிகவும் விசாலமானதாகும். அல்லாஹ்வின் அருளால் மாணவர்கள்
அதை படிக்கின்றனர். பாகிஸ்தானில் ஜாமியா மிகவும் பழமையானதாகும். அங்கு மொழி புலமை பெறுவதற்கு படிக்க வைக்கப்படுகின்றனர். குறிப்பாக ஜெர்மனியிலிருந்து எனக்கு தகவல் கிடைத்தது. தமது குழந்தைகளை ஜாமியாவிற்கு அனுப்பாமல் இருப்பதற்கான சாக்குப்போக்கு ஆகும் இது. அல்லாஹின் அருளால் யூகே மற்றும் கனடாவிலிருந்து வெளிவந்த மாணவர்கள் தப்லீக் மைதானத்தில் இதுவரை அவர்களுக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது அல்லாஹின் அருளால் அவர்கள் நல்ல விளைவை தருகின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியதன்படி இந்த அறிவு அத்துடன் வளர்ந்து கொண்டே செல்லும். எனவே இவ்வாறு ஆட்சேபனை செய்பவர்கள் சில மாணவர்கள் ஜாமியாவில் வந்து படிப்பதை விட்டும் அவர்களை வழிகெடுக்கின்றனர். இவர்கள் குழப்பவாதிகளாவர் அல்லது இவர்களிடம் நயவஞ்சகத்தன்மை உள்ளது. எனவே இவர்கள் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். வக்ஃபே நவ்வின் சில துறைகள் அமைப்பு ரீதியாகவும் சிலவற்றை கவனமூட்டியுள்ளார்கள். அதை நான் எடுத்து கூறுகின்றேன். சிலவற்றின் பக்கம் ஏற்கனவே கவனமூட்டப்பட்டிருக்கலாம். வக்ஃபே நவ்வில் பெற்றோர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே இந்த வகையில் தர்பியத் கொடுப்பதில்லை. நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், குழந்தைகள் பெரியவர்களானதும் அவர்கள் தாமாகவே முன்வந்து தம்மை ஜமாத்திற்கு தொண்டு செய்வதற்காக முன்வைக்க வேண்டும் என்பது அக்குழந்தைகளுக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இவ்வகையில் தர்பியத் வழங்க வேண்டும். இது பற்றி நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். அவர்களின் கல்வியின் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கு கவனமூட்டுங்கள். பிறகு வக்ஃபே நவ்வின் துறையிடமிருந்து வழிகாட்டலை பெற்று வாருங்கள். அவர்களுடைய கல்வியின் நிலைகளில் அக்குழந்தை இப்போது நான் இந்த ஸ்டேஜை அடைந்து விட்டேன், இனி என்ன செய்ய வேண்டும் என்று அக்குழந்தை கேட்க வேண்டும். தன் விருப்பத்தை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அல்லது ஜமாத்திற்கு தேவையில்லாத துறையை தேர்வு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் வக்ஃபே நவ்வை விட்டு விலகிவிடுங்கள். வாகிஃபாத்தே நவ், அதாவது பெண்கள் பாகிஸ்தான்களை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், இங்கு வந்துள்ளார்கள். அவர்களுக்கு உருது பேச தெரியும். அவர்கள் உருது வாசிக்கவும் படிக்க வேண்டும். வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உள்ளூர் மொழியையும் படிக்க வேண்டும். ஆங்கிலம் அல்லது ஜெர்மன் மொழியை பயில வேண்டும். சில நாடுகளில் ஆங்கிலம் அரசாங்க மொழியாக உள்ளது, ஆனால் உள்ளூர் மொழி வேறு ஒன்றாகும். அதையும் கற்க வேண்டும். அரபி மொழியை கற்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் மொழிபெயர்ப்பு பணிகளை செய்வதற்காக முன்வாருங்கள். பெண்களிடம் மொழியை கற்கும் திறன் அதிகமாக உள்ளதை நான் பார்த்துள்ளேன். எனவே இந்த பணிக்காக அவர்கள் முன்வரலாம். பிறகு டாக்டர், டீச்சர் ஆகிய படிப்புகளை படித்து பெண்கள் வக்ஃபு செய்ய முன்வரலாம். ஆண்களும் முன்வர வேண்டும். வக்ஃபே நவ் துறைக்கு இதை பற்றிய ஒவ்வொரு நிலையும் தெரிந்திருக்க வேண்டும். ஆண்கள் மற்றும் பெண்களின் தர்பியத்திற்காக வருடத்தில் 2 முறை ஃபோரம் நடத்த வேண்டும். அதில் அவர்களது பணி மற்றும் கல்வி தொடர்பான வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும். இந்த துறையின் ஒரு புகார் என்னவென்றால், சில பெற்றோர்கள் தமது குழந்தைகளை வக்ஃபு செய்கின்றனர். பின்பு வக்ஃபே நவ் நம்பர் கிடைத்துவிட்ட பிறகு உள்ளூர் ஜமாத் மற்றும் மேலிடம் ஆகிய இரண்டிலிருந்தும் ஏறக்குறைய தொடர்பை முற்றிலும் விட்டுவிடுகின்றனர். அல்லது எந்த அளவிற்கு தொடர்புடன் இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்கள் தொடர்புக்குள் இருப்பதில்லை. பிறகு ஒரு நிலையை அடைந்ததும் வக்ஃபே நவ் பிரிவு இவர்களுடன் 8-10 வருடங்களாக எந்த தொடர்பும் இல்லை, ஆதலால் இவர்களை நீக்கிவிட வேண்டும் என்று கூறப்பட்டால் இவர்களுக்கு புகார் எழுகின்றது. எனவே வக்ஃபே நவ் நம்பர் கிடைத்து விட்ட பிறகு அத்துடன் எல்லா கடமைகளும் முடிந்து விடுவதில்லை. தொடர்ச்சியாக அலுவலகத்துடனும் நேஷனல் வக்ஃபே நவ் பிரிவுடனும் மேலிடத்துடனும் தொடர்பில் இருப்பது அவசியமாகும். வக்ஃபே நவ்வை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாடத்திட்டம் உள்ளது. அது தொடக்க கட்ட பாடமாக முதலில் இருந்தது. இப்போது 21 வயது அடைந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதையும் படிக்க வேண்டும். இதில்
தேர்வுகள் நடத்தப்பட்டால் அதில் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த வயதிற்கு மேல் உள்ள ஆண்களும் பெண்களும் திருக்குரான் விளக்க உரையை படிக்க வேண்டும். உருது தெரிந்தவர்கள் உருதுவிலும், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலத்திலும் 5 வால்யூம் கமெண்ட்ரியை படிக்க வேண்டும். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூட்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அவர் அந்த மொழியில் அதை வாசிக்க வேண்டும். ஹுத்பாக்களையும் சொற்பொழிவுகளையும் முறைப்படி தொடர்ந்து கேட்க வேண்டும். உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இது வக்ஃபேனவ் பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமானதாகும். அதன் பிறகு அதன் ரிப்போர்ட்டையும் அனுப்புங்கள். வக்ஃபேனவ் செயலாளர்கள் சில இடங்களில் சுறுசுறுப்பாக இல்லை. இவர்கள் வெறுமனே பொறுப்பை வகித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். இவ்வாண்டு தேர்தல் நடைபெறுகின்றது. ஜமாத்துகளிலிருந்து எனக்கு வக்ஃபேனவ் செயலாளர்கள் யாரெல்லாம் சுறுசுறுப்பாக இல்லை என்று ரிப்போர்ட் அனுப்ப வேண்டும். சிறப்பாக பணி செய்யாதவர்களுக்கு ஓட்டுகள் அதிகமாக கிடைத்திருந்தாலும் அவர்கள் இம்முறை நியமிக்கப்பட மாட்டார்கள். பாடத்திட்டத்தை பற்றி முதலில் நான் கூறி வந்தேன். ஜமாத்திற்கும் ஒரு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தனித்தனியாக பாடத்திட்டம் ஏற்பாடு செய்ய முடியாத இடங்களில் ஜமாத்தின் பாடத்திட்டங்களையே வக்ஃபேனவில் உள்ளவர்களும் சேர்ந்து படிக்கலாம். இவ்விரண்டு பாடத்திட்டத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் உள்ளது. இவ்விரண்டு பிரிவினரும் பரஸ்பரம் ஒத்திருக்கக்கூடிய பகுதிகளை, அத்ஃபால்களின் பாடத்திட்டத்தை அத்ஃபால் வக்ஃபேனவ் சிறுவர்களும் படிக்கலாம். ஹுத்தாம்களின் வயதை அடைந்தவர்கள் ஹுத்தாம்களின் பாடத்திட்டத்தை படிக்கலாம். லஜ்னாக்களும் லஜ்னாவின் பாடத்திட்டத்தை படிக்கலாம். அல்லது இந்த பாடத்திட்டத்தை ஒன்றாக இணைக்கவும் செய்யலாம். ஜமாத் அமைப்பின் கீழ் செயலாளர்கள், தர்பியத் செயலர், தாலீம் செயலர், வக்ஃபேனவ் செயலர் ஆகியவர்கள் அனைவரும் ஜமாத்தின் துறைகளின் கீழ் செயல்படுகின்றார்கள். அமீர்களும் தலைவர்களும் இவர்களை ஒன்று கூட்டி லாய்ஹே அமல் உருவாக்க வேண்டும். இந்த பாடத்திட்டத்தை எந்த நிலையிலும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். குறிப்பாக வக்ஃபேனவை சேர்ந்தவர்கள் இதில் கண்டிப்பாக இணைய வேண்டும். வக்ஃபேனவின் பாடத்திட்டத்தை பல்வேறு நாடுகள் தத்தமது தாய்மொழியில் மொழிபெயர்த்து வெளியிடலாம். ஸ்வீடன் தனது மொழியில் இதை வெளியிட்டுள்ளது. பிரெஞ்சு மொழியில் வெளியிடுவதற்கு பிரான்ஸ் அல்லது மொரீஷியஸ் முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சிகள் யாவும் வெறும் நாவளவில் மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக 2 மாதங்களுக்குள் யார் இதை தர்ஜுமா செய்ய முடியும் என்று உடனடியாக எனக்கு தகவல் தாருங்கள். அத்துடன் 2 மாதங்களுக்குள் இந்த மொழிபெயர்ப்பு பணி முழுமையடைந்துவிட வேண்டும். வக்ஃபேனவை சேர்ந்தவர்கள் தினமும் ஏதாவது ஒரு மார்க்க நூலை படிக்க வேண்டும். தினமும் ஓரிரு பக்கங்கள் வாசித்தாலும் சரியே. ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூட்களை வாசிப்பது மிக சிறந்ததாகும். 100% வக்ஃபேனவ் ஆண்களும் பெண்களும் குத்பாக்களை முழுமையாக கேட்க வேண்டும். இதற்காக முயற்சி செய்யுங்கள். யூகேவில் நான் ஒரு முறை இதை கணக்கெடுத்தேன். 10% பேர்தான் முறைப்படி குத்பாவை கேட்கிறார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. இதன் பக்கம் வக்ஃபேனவ் பிரிவும் பெற்றோர்களும் மற்றும் வக்ஃபேனவை சேர்ந்தவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். வக்ஃபேனவ் குழந்தைகளுக்கான புரோகிராம்களை அமைப்பவர்களும் உரையாடல்களின் வடிவில் புரோகிராம்களை உருவாக்க வேண்டும். இதனால் அதிக கவனம் ஏற்படுகின்றது. இவ்வாறே ஒவ்வொரு நாட்டின் பொறுப்பாளர்களும் ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும். அவர்கள் அடுத்த 3 மாதங்களுக்குள் தமது நாட்டின் அடுத்த 10 ஆண்டுகால தேவை என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். எத்தனை முபல்லிகள் தேவை, எத்தனை மொழிகளில் மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை, எத்தனை டாக்டர்கள் தேவை, எத்தனை ஆசிரியர்கள் தேவை, எங்கெல்லாம் தேவை, இவ்வாறு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் எங்கெல்லாம் தேவை, உள்ளூர் மொழிகளில் புலமை பெற்றவர்கள் எத்தனை வேண்டும் என்று கணக்கெடுத்து 3 அல்லது 4 மாதங்களுக்குள் தெரிவிக்கவும்.
இதை வக்ஃபே நவ் பிரிவு முழுமையாக கண்காணித்து வர வேண்டும். சிலர் பிசினஸ் செய்ய விரும்புகின்றனர், சிலர் போலீஸ் அல்லது சிலர் இராணுவத்தில் மற்றும் பிற துறைகளில் சேர விரும்புகின்றனர். சரி, நீங்கள் போகலாம், ஆனால் வக்ஃபில் இருந்து விலகிவிடுங்கள். முறைப்படி தகவல் தாருங்கள். இவ்வாறே ஒவ்வொரு நாட்டிலும் வக்ஃபே நவ்வை சேர்ந்தவர்களுக்காக கேரியர் கைடன்ஸ் கமிட்டி இருக்க வேண்டும். இது பல்வேறு துறைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் தொடர்பான ரிப்போர்ட்டை மேலிடத்திற்கு அனுப்ப வேண்டும். அல்லது பல்வேறு துறைகளில் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கின்றது என்பது தொடர்பாக மேலிடத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். பிறகு இதற்கு எப்படி அனுமதி வழங்க வேண்டும் என்று மேலிடம் முடிவு செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், 18 வயதை அடைகின்ற வக்ஃபே நவ் சிறுவர்கள் தமது வக்ஃபே நவ் உடன்படிக்கையை புதுப்பிப்பதை மறக்க வேண்டாம். ஒப்பந்த பத்திரத்தை எழுதி அனுப்புங்கள். இவ்வாறே வக்ஃபே நவ் ஆண்களுக்காக இஸ்மாயில் பத்திரிகையும் பெண்களுக்காக மரியம் என்ற பத்திரிகையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். உள்ளூரை சேர்ந்த வக்ஃபே நவ் ஆண்களோ அல்லது பெண்களோ அதில் கட்டுரை எழுதினால் அதை வெளியிடுங்கள். இல்லை என்றால் அந்த பத்திரிகைகளுக்கு இங்கிருந்து கட்டுரைகள் கிடைக்கும். அதையும் அவர்கள் தத்தமது மொழிகளில் உருதுவுடன் சேர்த்து மொழியாக்கம் செய்து வெளியிட வேண்டும். தமது குழந்தைகளை வக்ஃபே நவ்விற்கான அர்ப்பணித்த பெற்றோர்கள் உண்மையில் அவர்களை வக்ஃபே நவ்வை சேர்ந்தவர்களாக ஆவதற்கு தகுதியுடையவர்களாக திகழும் அளவிற்கு சிறந்த தர்பியத் மற்றும் துவா செய்வதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. இந்த குழந்தைகள் அவர்களது பெற்றோர்களின் கண்களுக்கு குளிர்ச்சியாக விளங்குவார்களாக. குழந்தைகள் தமது பெற்றோர்களின் வாக்குறுதியையும் தமது வாக்குறுதியையும் நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தாலா இவர்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பை நல்குவானாக. மார்க்கத்தை பரப்புவதை மட்டுமே பணியாக கொண்டுள்ள கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இவர்கள் இருப்பார்களாக. அல்லாஹ் தாலா இதற்கான நல்வாய்ப்பை நல்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.